வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். தமிழ்நாடு ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கும் எம்சிசி ஆல் இண்டியா ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கும் நிறைய குழப்பங்கள் இருந்தது. அதாவது எம்சிசி ரவுண்ட் 3ல நான் சீட்டு கிடைச்ச பிறகு கேன் ஐ பார்ட்டிசிபேட் இன் தமிழ்நாடு ரவுண்ட் 3ங்கிறது நிறைய பேரோட டவுட்டா இருந்தது. அதுல தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டியும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணணுமோ அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இஃப் யூ லுக் அட் தி ப்ராஸ்பெக்டஸ், ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் இதுதான். இதுல எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரவுண்ட் 3ன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல கிளாஸ் சி பாத்தீங்கன்னா joined candidates up to round 3 of all India quota shall not be eligible to participate in the further rounds. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா round 3ல candidates join பண்ணிட்டா அவங்க will not be eligible for தமிழ்நாடு round 3 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. So which is clear. So இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கெடியூல் படி நீங்க எம்சிசில சீட்டு கிடைச்சாலும் நீங்க தமிழ்நாடு வந்து ட்ரை பண்ணலாம் as long as you have not joined the all India quota. அதுதான் வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்தது. ஆனா அடுத்து அவங்க இந்த ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, ரவுண்ட் 3க்கான ஸ்கெடியூல் தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி கொடுத்தப்ப அதுல இருந்த கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூஸ் நேம்ஸ் ஆர் இன் த அலாட்டட் லிஸ்ட் ப்ரொவைடட் பை எம்சிசி ஷால் நாட் பி எலிஜிபிள் ஃபார் த ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3. ஸோ அங்க என்ன சொல்லியிருந்தாங்க ப்ராஸ்பெக்டஸ்ல, ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 3ல ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் தான் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேற இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாட்டட் லிஸ்ட்ல இருந்தாலே யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு கிளாஸும் வந்து நாட் கரெக்ட், தே ஆர் நாட் மேட்சிங். ஸோ அதனால வந்து தெர் இஸ் கன்ஃபியூஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா பண்ண வேணாமா, எம்சிசியில் சீட்டு கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சீட்டு போயிடுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அதுக்கான ஆன்சர் நம்மகிட்டையும் இல்லை. ஏன்னா unless Tamil Selection Committee provides the clarity, it becomes very difficult for us to tell you. But இதுக்கு இந்த குழப்பத்துக்கு இப்போ ஒரு முடிவு வந்திருக்கு. எப்படி அந்த முடிவு வந்ததுன்னா, எம்சிசி ஸ்கெடியூலை கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. ஸோ எப்படி மாத்திருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ லேட்டஸ்ட் எம்சிசி ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா, இதுதான் ரவுண்ட் 3க்கான ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 24th அக்டோபர்லேருந்து 1st நவம்பர். 1st நவம்பருக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும். அதுதான் வந்து லாஸ்ட் டேட் டு ஜாயின் எம்சிசி அலாட்டட் சீட். எம்சிசி ரவுண்ட் 3ல சீட்டு கிடைச்சவங்க 1st நவம்பருக்குள்ள ரிப்போர்ட் பண்ணாதான் அந்த சீட் வந்து அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அதாவது எம்சிசி லாஸ்ட் டேட் ஜாயினிங் டேட்டுக்கு முன்னாடியே தமிழ்நாடு ரிசல்ட் வந்துடும். அதனாலதான் நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்தது, அலாட்டட் லிஸ்டா ஜாயிண்ட் லிஸ்டா. ஸோ ஒருவேளை ஜாயிண்ட் லிஸ்ட்னா நான் ஜாயின் பண்ணாம ஐ கேன் வெயிட் அன்டில் தமிழ்நாடு ரவுண்ட் 3 ரிசல்ட்ஸ். பட் அலாட்டட் லிஸ்ட்னா எனக்கு ப்ராப்ளம்னு இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 1st நவம்பர் தான் ஜாயினிங் டேட், லாஸ்ட் டேட். ஆனா ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு இப்போ எம்சிசி என்ன புது ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தோம்னா நமக்கு இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். இது வந்து தமிழ்நாடு இன்னைக்கு, அதாவது 25th அக்டோபர் ரிலீஸ் பண்ணியிருக்க ரிவைஸ்டு ஸ்கெடியூல் ஃபார் ரவுண்ட் 3 பேஸ்ட் ஆன் எம்சிசியோட ரிவைஸ்டு ஸ்கெடியூல். எம்சிசி 24ஆம் தேதி இன்னொரு ரிவைஸ் ஸ்கெடியூல் போட்டிருக்காங்க ஃபார் த ஸ்டேட் கவுன்சிலிங். ஸ்டேட் கவுன்சிலிங் சென்ட்ரல் கவுன்சிலிங் ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு ஷெடியூல் போடுவாங்கல்ல, அது 23ஆம் தேதி ஒரு ஷெடியூல் போட்டிருந்தாங்க. அடுத்து 24ஆம் தேதி இன்னொன்று ரிவைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ரிவைஸ் பண்ண ஸ்கெடியூலை பேஸ் பண்ணி தான் இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்கை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதுபடி என்ன ஆகுதுன்னா, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கோஸ் அன்டில் 29th அக்டோபர், சாய்ஸ் ஃபில்லிங் வில் ஸ்டார்ட் ஆன் 30th அக்டோபர் அண்ட் 1st நவம்பர் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் வில் கோ ஆன். அங்க எம்சிசில லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன 1st நவம்பருக்குள்ள நீங்க அங்க ஜாயின் பண்ணணும். ஆனா இங்க தமிழ்நாடு சாய்ஸ் ஃபில்லிங்கே 1st நவம்பர் வரைக்கும் போகுது. ஸோ எப்ப ரிசல்ட் விடுவாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வில் பி டன் ஆன் 2nd நவம்பர் ஆஃப்டர் வீடிங் அவுட் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஏஏக்யூ ரவுண்ட் 3. அதாவது என்ன சொல்ல வராங்க, 1ஆம் தேதி எம்சிசி லாஸ்ட் டேட் டு ஜாயின். அந்த 1ஆம் தேதி ஜாயின் பண்ணவங்க லிஸ்ட் வந்து எம்சிசி வில் ரிலீஸ். அவங்க ஒருவேளை 2ஆம் தேதி கொடுத்தாங்கன்னா அந்த 2ஆம் தேதி அந்த லிஸ்ட்டை வாங்கி அந்த லிஸ்ட்ல யார் யார் பேரெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங்ல இருந்து தென் தமிழ்நாடு வில் பப்ளிஷ் த ரிசல்ட்ஸ். எப்ப ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, 3ஆம் தேதி. ஜாயினிங் டைம் 3ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ லெட்ஸ் சே எம்சிசி ரவுண்ட் 3ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா நவ் யூ நீட் டு டேக் அ டெசிஷன். எம்சிசி ஜாயின் பண்றதா வேணாமா நீங்க இப்ப முடிவு பண்ணி ஆகணும். நீங்க முடிவு பண்ணி அங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 1ஆம் தேதி எம்சிசி உங்க நேமை வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் கொடுத்துரும். உங்க நேம் வில் பி கம்ப்ளீட்லி ரிமூவ்டு ஃப்ரம் தமிழ்நாடு. சார் நான் வெயிட் பண்ணி பார்க்க முடியாதானா வெயிட் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுக்கலாம்.
ஒருவேளை நீங்க எம்சிசி ஜாயின் பண்ணாம எக்ஸிட் பண்ணீங்கன்னா யூ வில் லூஸ் த செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் தேர் இஸ் நோ கேரண்டி தமிழ்நாடுல உங்களுக்கு சீட் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ வாட் இஸ் த பெட்டர் ஆப்ஷன்? சீட்டு கிடைச்சதுன்னா எம்சிசில போய் ஜாயின் பண்ணிருங்க, தமிழ்நாட்டை மறந்துருங்க. சீட்டு கிடைக்கலையா, வெல் அண்ட் குட், அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு ட்ரை தமிழ்நாடு ரவுண்ட் 3. ஆனா சீட்டு கிடைச்சு ஒருவேளை அதை வேணான்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்நாடு ட்ரை பண்ண போறீங்கன்னா there is no guarantee that you may get a seat. Okay, so it's important to understand now there is no checking between All India Counseling and Tamil Nadu Counseling in round 3. Round 1, round 2 la அந்த opportunity இருந்தது, but round 3 ல இந்த opportunity கம்ப்ளீட்டா க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகுதான் இங்க வந்து ரிசல்ட்டே வரும். So there is no way for you to find out whether there is any possibility for you to get a seat. நல்ல சீட் கிடைக்குமா, அதை விட இதுல பெட்டர் சீட் கிடைக்குமா, அதெல்லாம் செக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ திங்க் அண்ட் டேக் அ டெசிஷன். டோன்ட் டேக் ரிஸ்க் அட் திஸ் ஸ்டேஜ். மை அட்வைஸ், சீட்டு கிடைச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிருங்க. டோன்ட் டேக் அ ரிஸ்க். மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. பை பை.